वाचा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाचार्य गौर भक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे। वासुदेव सुदं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं। गाद्यायिनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोपसुदं देवी परिंदे गुरुदे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्री गुरुवे नमः। वाल्मीकि रामायणं सुंदरकांडम। இதில் சீதைக்கு அசோகவனத்தில் அரக்கியர்களால் சூழப்பட்டு காவலில் இருக்கின்ற சீதைக்கு சுபசகுனங்கள் தோன்றுவதை இன்று பார்க்குறோம், இன்னைக்கு படிக்கிறோம். இந்த சுபசகுனங்கள் அசுப சகுனங்கள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே எப்பொழுதுமே கிடைச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். எந்த ஒரு செயலுக்கும் இதை வாலியை வதம் பண்ணும்போது ராமன் கிட்ட வாலி கேட்பாரு, நீ எனக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் இப்படி என்ன வதம் பண்ணுறதுக்கு நீ வந்திருக்கிறியே, நீ வந்திருக்கிறன்னு எனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு. அப்போ ராமர் சொல்லுவார், வாலி வதம் பண்ணினதுக்கப்புறம் நிறைய ராமர்கிட்ட சந்தேகம் கேட்பாரு, அதில் இதுவும் ஒன்று. அப்போ ராமர் சொல்லுவார், முன்னறிவிப்பு இல்லாமல் நான் உன்னை வதம் பண்ண வரல, உனக்கு உன்னுடைய தகுதி தெரிஞ்சு உன்னுடைய சகோதரன் உன்னை வதம் பண்ணுறதுக்கு வலுச்சண்டைக்கு இழுக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ யோசிச்சிருக்கணும். இவ்வளவு நாள் பயந்து ஒளிஞ்சிருந்தவன் இன்னைக்கு தைரியமாக நம்மகிட்ட வர்றான்னா அவனுக்கு ஏதோ ஒரு பின்னணி பாதுகாப்பு இருக்குது, நம்மளை விட அதிக பலம் உள்ளதா ஏதோ ஒரு ஆற்றலாக அவன் எடுத்துட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, உன்னால் யோசிக்க முடியல, உன்னுடையவர்கள் உன்னை இதை சொல்லி தடுத்தாங்க, வெளிப்படையாகவே சொல்லி தடுத்தாங்க, நீ அதை அலட்சியம் பண்ணிட்ட, உதாசீனம் பண்ணிட்ட. எப்போ ஒருத்தன் தனக்கு தன் மீது நம்பிக்கை உள்ளவர்களும் நல்லவர்களும் தன்னை அண்டி பிழைக்கிறவர்களும் தனக்கு ஏதாவது அவர்களுடைய சொந்த சௌகரியத்துக்காகவோ அல்லது உண்மையில இருக்கிற பிரியத்துக்காகவோ ஏதாவது ஒன்று சொன்னால் அதை நீ ஆலோசிக்கணும். உனக்கு அது பொருத்தமாக தெரிஞ்சதா தெரியும், அல்லது தகாததுன்னா பொருத்தம் இல்லாததா தெரியலாம். இது எல்லாருக்குமே எப்பொழுதுமே கிடைக்கக்கூடிய ஒரு சகுனங்கள் தான். இந்த சகுனங்களில் சுபம் அசுபம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அசுப சகுனம்ங்கிறது தகாத செயல்களில் நம்மளை நாம் ஈடுபட போகிறோம்ங்கிறதுக்கு எச்சரிக்கை. அப்போ முதல்ல நம்ம நல்ல விதமாக எடுத்துக்க வேண்டியது, எச்சரிக்கையாக எடுத்துக்க வேண்டியது, ஆபத்து காலத்தில் உதவியாக இருக்கக்கூடியது அசுப சகுனங்கள் தான். அது கிடைச்சதுன்னா உண்மையிலேயே நாம் தவறு செய்ய போகிறோமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கை ஆயிடலாம். அப்போ நம்மளை காப்பாற்றக்கூடியது இந்த அசுப சகுனங்கள் தான். சுபசகுனங்கள் தெரிஞ்சா அதுல நாம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த சுபகாரியங்கள் நம்மளை நல்லபடியா ஆக்கிரமிச்சு ஆசீர்வதித்து ஆனந்தப்படுத்திட்டு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு போயிடும். அந்த நிகழ்ச்சிகள் அப்படி நடக்க போகுது அப்படின்னு சுபசகுனம் தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு நாம ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனா அசுப சகுனங்கள் தெரிஞ்சதுன்னா உடனடியாக சுதாரிக்கணும். அப்ப நம்மளை காப்பாற்றக்கூடியது இந்த கெட்ட நிமித்தங்கள் தான். உதாரணமா நமது சரீரத்துல வியாதி இல்லாத சரீரமா இருக்கணும், அப்பதான் இந்த சகுனம்லாம் புரியும். வியாதி இருக்கிற சரீரத்துல சகுனங்கள் தென்படாது. அப்படி தென்பட்டாலும் அவனுக்கு புரியாது. உடம்புல வியாதி இருக்கக்கூடாது, மனசுல வியாதி இருக்கக்கூடாது, அவனுடைய ஆசையில வியாதி இருக்கக்கூடாது.
அவனுடைய நடத்தையில வியாதி இருக்கக்கூடாது. வியாதினா என்னது? வியாதினா என்னது? அவலட்சணமான செயல்கள், அவலட்சணமான வார்த்தைகள், தனக்கு பொருந்தாத அங்க அவயங்களுடைய வடிவத்தை அவலட்சணம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பொருந்தாத சிந்தனை, பொருந்தாத வார்த்தைகள், பொருந்தாத ஆசைகள், பொருந்தாத உணர்வுகள், இது எல்லாமே அவலட்சணமானவைகள். அந்த அவலட்சணமானது உடலுக்கும் மனசுக்கும் செயலுக்கும் எந்த காலத்திலையும் துன்பத்தை தந்துக்கிட்டே இருக்கக்கூடியதுக்கு பேர் வியாதி. அதில் ஆதி வியாதியாக இருந்தாலும் சரி, இப்போ உள்ளதாக இருந்தாலும் சரி, இந்த வியாதியும் வறுமையும் பீடையும் துரதிர்ஷ்டமும் நிறைஞ்சிருக்கிற ஒருத்தனுக்கு சுக சகுனங்களாலேயோ அசுப சகுனங்களாலேயோ அவனுக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை. ஆனால் வியாதி இல்லாத உடலில் எனக்கு ஆணாக இருந்தால் வலது கண் துடிக்கிறது அப்படின்னா நல்ல சகுனம், பெண்ணாக இருந்தால் இடது கண் துடிக்கிறதுன்னா நல்ல சகுனம். இதே மாதிரி அங்க அவயங்கள்ல சில துடிப்புகள் இருக்கும். மனசு ஒரு தெளிவான நிர்மலமான அமைதிக்கு வரும், தெளிவான ஒரு யோசனைக்கு வரும். அதில் நமக்கு நடந்தது, நாம் அதில் நடந்துக்கிட்டது சீர்தூக்கி பார்க்கக்கூடிய பொறுமையான குணம் வரும். அப்போ நமக்கு இந்த துன்பத்துக்கு காரணம் நாம தான், நமது வார்த்தைகள் தான், நமது செயல்கள் தான். அப்போ நமது வார்த்தையும் நமது செயலும் அந்த மாதிரியான ஒரு மோசமான செயலை செய்ய துணிஞ்ச மனசுக்கும் துணிஞ்ச அந்த வார்த்தைகளையும் நம்ம பிரயோகப்படுத்தணும். அப்படின்னா யாரால் அதை பிரயோகப்படுத்தணும்? நமது நம்பிக்கைக்குரியவர்களோ அல்லது நம்ம கிட்ட விரோதம் பாராட்டக்கூடியவங்களோ நடந்ததையோ அல்லது அவங்க பேசினதையோ கேட்டோ பார்த்தோ நமக்கு ஆத்திரம் கோபம் வந்து நம்மளுடைய நன்னடத்தை நழுவி போயிருக்கும் நம்மளை விட்டு. இந்த நிலைமையில நாம இருக்கிறோங்கிறது நல்லபடியா தெரிய ஆரம்பிச்சிடும். சுபமான ஒரு சகுனம் வந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஏதோ நல்லது நடக்க போகுது, சந்தோஷம் அப்படின்னு இருந்துருவோம். ஆனால் அசுப சகுனங்கள், எனக்கு இடது கண் துடிச்சதுன்னா உடனே நான் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? என்னமோ தவறான செயல்களில் நம்ம ஈடுபட போகிறோம் போல. என்ன தவறான செயல்களில் ஈடுபட்டிருப்போம்? நாம் இப்போ துன்பத்தில் இருக்கிறது காரணம் இது, இந்த காரணத்துக்கு இன்னாரு தான் காரணம். அவங்கக்கிட்ட நாம் நடந்துக்கிட்டது, நம்மக்கிட்ட பிரியமானவங்க, அவங்கக்கிட்ட நாம் ஏதோ ஒரு அவசர நிலையில் சிடுசிடுப்பாக விழுந்துட்டோம். நமது செயல்கள் ஒரு செயலோட ஒரு செயல் பின்னி தொடர்ச்சியாக இருக்கும்போது அதில் தவறுகளையும் சேர்த்தே தான் நம்ம பின்னி இருப்போம். எப்படி மலர்கள் வெறும் நாரால் பின்னப்பட்டிருப்போம், பலவித மலர்கள், வண்ண வண்ண மலர்கள் அடுக்கடுக்கா வெவ்வேறு வகையில் நாரில் பின்னி இருக்கிற மாதிரி நமது செயல்களும் தொடுக்கப்பட்டிருக்கும். எதால்? நம்ம ஆன்மாவின் தொடர் நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வச்சிருக்கிற அந்த காலம்ங்கிற அந்த சக்கரத்தில், அந்த நூலில நாம் கோர்க்கப்பட்டிருப்போம். நமது செயல்கள் கோர்க்கப்பட்டிருப்போம். அதில் தான் வாழுவோம். அந்த சில மலர்களில் வாடின மலர்களோ அல்லது வண்டுகள் பூச்சிகள் இருக்கக்கூடிய மலராவோ சிதைந்ததாகவும் இருக்கும். அதையும் சேர்த்து நாரில் பின்னி நெருக்கி கட்டிடுவோம், எதையும் வீணாக்காமல். அந்த மாதிரி நாம் கட்டப்பட்டிருப்போம். நமது செயல்கள் கட்டப்பட்டு நமக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும். நமது குணங்கள் அதில் இருக்கும். குணக்கேடானது சின்ன சின்ன மலர்களுக்குள்ள பூச்சிகள் இருக்கிற மாதிரி குணக்கேடான விஷயங்களும் புழுக்களும் அந்த இதில் மலர்களில் இருக்கலாம். தேன் பருகக்கூடிய வண்டுகளும் அது வந்து மொய்க்கலாம். இப்படி நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே வெவ்வேறு வடிவங்களில், வெவ்வேறு வண்ணங்களில், வெவ்வேறு பூச்சி இனங்களால் மாலைகள் எப்படி மொய்க்கப்படுதோ அது மாதிரி நாமளும் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து உடனடியாக இந்த அசுப சகுனம் தெரிஞ்ச உடனடியாக நம்மளை நாம் என்ன செஞ்சுக்கணும்? அதை நீக்கிறதுக்கோ அல்லது அதை எதிர்கொள்வதற்கோ தயாராகிடணும். எதிர்கொள்றதுன்னா எதிரி மாதிரி எதிர்த்து சண்டை போடுறதுக்கு இல்லை,
அந்த தீய செயலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு யோசனை பண்ணி அது சந்திக்க போகிற அந்த நேரத்தில் நிராகரிக்கணும். இந்த செயலை இந்த துயரமான தவறான செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நிராகரிக்கணும். நிராகரிக்கிறதுல வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியம் இருக்கணும் அப்படின்னா பக்தி இருக்கணும். பக்தி இருக்கணும் அப்படின்னா அது துக்குரித்தனமான செயல் தான் அப்படிங்கிறதுல அறிவுபூர்வமாக தெரிஞ்சிருக்கணும், அல்லது யாராவது வழிகாட்டி இருக்கணும் நமக்கு. அப்போ அதை நிராகரிக்கிறதுக்கு எவ்வளோதான் ஆசை காட்டினாலும் நிராகரிக்கிற அந்த குணத்திலிருந்து நம்மளை நாம் காப்பாற்றிக்கணும். நிராகரிக்கிற அந்த செயலை கைப்பிடிச்சிடணும். அதை வச்சு அந்த தீய செயலிருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும். அந்த மாதிரி தான் இவளை வைதேகி மைதிலி, நீ பேரதிர்ஷ்டம் உள்ளவள், அழகானவள், அருமையான அங்கங்களை கொண்டவள். அரக்கிகள் சீதையை பார்த்து சொல்றது. சீதையினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் இந்த அசுர பெண்கள் ரசிக்கிறாங்க. கண்கள் இல்லாதவ, கோரமான கண்கள் உள்ளவ சீதையினுடைய கண்களை வர்ணிக்கிறார். விசாலமான வயிறும் மார்பும் உள்ள பெருத்து அலங்கோலமா இருக்கிறவ சீதையினுடைய அழகான அந்த வடிவத்தை பார்த்து அவ வர்ணிச்சு ஏங்குறா. இவங்கெல்லாம் எடுத்து அனுபவிக்க விரும்புறவங்க. ராவணன் மட்டும் இவளை அனுபவிக்கணும்னு ஆசைப்படலை. ராவணன் கொண்டு வந்து இங்கே சிறை வைத்ததுக்கு அப்புறம் காவலுக்கு வச்சிருக்கிற அத்தனை அரக்க பெண்களும் அந்த அசுர பெண்களும் இவளை ஒவ்வொரு அங்கத்தையும் பார்த்து அனுபவிக்க தான் விரும்புகிறாங்க. அப்படியே சாப்பிட்டுருவோங்கிறாங்க. ராவணன் பொருட்டு இவங்க மிரட்டுறதா இருக்குது, ஆனால் அவங்களே அபகரிக்க தான் பார்க்குறாங்க. எப்போவுமே தலைவன் தீயவனாக இருந்தால் அவனுடைய வேலைக்காரர்கள்ல இருந்து அவனுடைய உறவினர்கள்ல இருந்து அத்தனை தீயவர்களும் சேர்ந்து தான் இருப்பாங்க. தலைவனுக்கெல்லாம் மரியாதை தரமாட்டாங்க. அந்த தலைவனுடைய தன்மைக்கு அவனை தலைவனாக வச்சுக்கிட்டு தங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ள அந்த தலைவனையும் சேர்த்தே பயன்படுத்துவாங்க. அதுதான் தீயவர்களுடைய பெரும் நடத்தை. அங்கே தலைவன் தொண்டன்கிறவெல்லாம் இருக்கவே மாட்டான். தொண்டனும் எப்போ வேணாலும் தலைவனை தீங்கிறதுக்கு தயாராக இருப்பான். அப்படிப்பட்டவர்களை தன்னுடைய வேலைக்காரர்களாக வச்சிருக்கிற தலைவனுக்கு எவ்வளவு தீமையான ஒரு எண்ணம் இருந்தால் தான், கொடூரமான வலிமை இருந்தால் தான் அவன் இந்த தனக்கு கீழே இருக்கிற பிசாசுகளை அவனால வச்சு வேலை வாங்க முடியும். இன்னைக்கு மனிதர்கள்லையும் அப்படித்தான். மானுட வர்க்கம் அமைதியும் ஆனந்தமும் இயற்கையோட பரோபகாரத்தினால இன்பமா வாழவும் உரிமைப்பட்ட மானுட வர்க்கம் இந்த அசுர சக்திகளை போல தனக்கு அசுர சக்திக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லைன்னாலும் இந்த மானுட வர்க்கத்தில் அசுர சக்திகள் அசுர குணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் அசுரர்களை போல தங்களை ஆளாக்கிக்கிறதுல இந்த மானுட வர்க்கத்துக்கு ஆசை வந்துருச்சு. உண்மையில மானுட வர்க்கத்துக்கு அசுர இனங்கள் அசுர குணங்கள் பொருந்தாது. ஆனாலும் இந்த மானுட வர்க்கம் கலியுகத்தோட தாக்கத்தினால குணக்கேடுனால அவலமான நிலையில தன்னை அசுர சக்தியினுடைய பாதுகாப்பின் கீழே அசுர சக்திகளை தங்களுடைய சக்திகளா எடுத்துக்கிட்டு வாழணுங்கிற ஒரு ஆசை இந்த மானுட வர்க்கத்துக்கு வந்துருச்சு. உண்மையில மானுடனுக்கு மனிதனுக்கு அசுர சம்பத்து தேவையும் இல்லை, அது அவனுக்கு ஒட்டவும் செய்யாது. இதனால இவன் இந்த மனித இனத்தை அழிக்கிறவனா தான் இருப்பான். எப்படி அந்த அசுரன் தன்னுடைய அசுர இனத்தையே அழிக்கிறதுக்கான செயலை செஞ்சானோ அதே மாதிரி தான் அந்த அசுர ஆற்றல் தன்னுடைய மனிதனுக்கு வந்துச்சு அப்படின்னா மனிதனும் தன்னுடைய இனத்தை அழிச்சிட்டு தானும் அழிகின்றவனாகவே ஆயிடுவான். இப்படி ஒவ்வொருத்தராலையும் மிரட்டப்பட்ட அந்த சீதை இனி உயிர் வாழ்வதில் பிரயோஜனம் இல்லை, இந்த தீயவர்களுக்கு நான் என்னுடைய உடல் இரையாக போகிறது அப்படிங்கும்போது அவனுங்க என்ன நம்மளை கொன்று தின்று மகிழ்வது, நாமளே இந்த உடலை விட்டுட்டு பிராணனை விட்டுருவோமா அப்படிங்கிற அளவுக்கு கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்தினால தன்னை அழிச்சிக்கிறதுக்கு சோகம் அதிகமாகி தன்னை அழிச்சிக்கிறதுக்கு உறுதியாக
முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டா. இருந்தாலும் அவங்களுக்கு பதில் சொல்றா தைரியமா. நீங்க சொல்றதெல்லாம் பொருந்தாத செயல்கள். என்னால ராவணனுக்கோ உங்களுக்கோ இணங்கிறதுங்கிறது கனவுலையும் நடக்காத செயல், இயல்புக்கு மாறான செயல். ஏன்னா நீங்க அசுரகுலத்தவர்கள், மானுடர்களோட சேர்ந்து வாழ முடியாதவர்கள். மானுடர்கள் என்னதான் உங்களை விட பல குறைவாக இருந்தாலும் கூட அவர்களுடைய நன்னடத்தைக்கு முன்னால உங்களுடைய தீய நடத்தை கொடுமையான நடத்தை அழிக்கப்படக்கூடிய, அகற்றப்படக்கூடிய அழுக்கான ஒரு விஷயம். எங்களுக்கு மானுட வர்க்கத்துக்கு இது பொருந்தாது, நீங்க அவ்வளவு அற்பமானவர்கள்னு சொல்றா. எந்த துணிச்சல்ல நீ எங்களை பார்த்து இப்படி சொல்ற அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கூட கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு வர்றாங்க. அது தீவிரங்களுக்கு அப்படித்தான் தோணும். அப்படி மிரட்டிக்கிட்டு வரும்போது சொல்றார், ராவணன் தன் நிலையும் அறியாதவனாக இருக்கின்றான். தன்னுடைய குலத்தின் தன்மையும், தன்னுடைய குலம்னா அவன் பிறந்த குலமும் அவன் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த அசுர குலத்தினுடைய தன்மையும் தெரியாம தான் இருக்கிறான். ஏன்னா அழிவு பாதைக்கு அத்தனை தன்னுடைய வம்சத்தையே அழைச்சிட்டு போறவே அறிவில்லாதவனா இருக்கிறான். தன்னுடைய நிலை என்ன, நாம இவங்களை பாதுகாக்கிற அசுர குலத்தையும் நம்ம ராஜ்யத்தையும் பாதுகாக்கிற பதவி அந்தஸ்துல இருக்கிறோம். நாம தகாத, நமக்கு தேவையான இன்பங்கள் எல்லாமே இங்க இருக்குது, நமக்கு தகாத செயல்ல இன்பத்தை தேடி அலைகிறோங்கிறது அவனுக்கு தெரியவே இல்லை. இதனால நமது குலமே அழிஞ்சிரும், நமக்குன்னு இருக்கிற குலம் இது அப்படின்னு அதுவும் தெரியல. சரி, ரெண்டும் தெரியல. நாம எதை விரும்புகிறோமோ அது நம்மளை நிராகரிக்குது, பகிஷ்கரிக்குது, நம்மளை பழிச்சு பேசுது, மாட்டேன்னு சொல்லி முரண்டு பிடிக்குது. அதை போய் நம்ம ஏன் மல்லு கட்டி அதை அனுபவிச்சே தீரணும்னு ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லி அவனும் நான் மறுக்கிறதையும் புரிஞ்சிக்கவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அப்போ இந்த 3 அமங்கலமான எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிற அவனை போய் நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்றது அப்போ அவனை மாதிரி தான் நீங்களும் முட்டாள்களா இருக்கிறீங்கன்னு இந்த அம்மா பழிச்சு சொல்லிடுறாங்க. அப்போ விபீஷணனுடைய பொண்ணு திரிசடை இந்த அரக்கிகளை பார்த்து சத்தம் போட்டு நிறுத்துங்கடி, ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னடி சொல்ற, கனவா, எங்க அதை பற்றி விவரமா சொல்லு அப்படின்னு சில அரக்கிகள் இவளை சூழ்ந்துக்கிட்டாங்க. மற்றவர்கள் இவ இப்படியெல்லாம் பேசுறா ராஜா அப்படின்னு அரசன்ட்ட சொல்றதுக்கு ஓடிட்டாங்க. இந்த சமயத்துல அவ நல்ல சகுனங்களை, அதாவது நமது அரசன் ராவணன் மோசமான நிலையில எண்ணெய் பூசிட்டு நிர்வாணமான உடல்ல கழுதைகள் மேல ஏறிக்கிட்டு, கோவேறு கழுதைகள் மேல ஏறிக்கிட்டு தெற்கு நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கான். இங்க எல்லாரும் ஒப்பாரியும் ஊழையுமா மக்கள் அழுதுகிட்டு இருக்காங்க. நாடு சிதிலம் அடைஞ்சிருக்குது. சீதை மங்களகரமா ஒரு அருமையான வெண்பட்டு உடுத்தி ஒரு மரகத மலை மாதிரி இருக்கிற ஒரு உயர்ந்த மலையில உயர்ந்தமான இடத்துல இருக்கிறா. இந்திரனுடைய ஐராவதம் மாதிரியான ஒரு யானையில எல்லா அலங்காரத்தோடையும் ராமனும் லக்ஷ்மணனும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க சீதையை மலையிலிருந்து, அந்த உயரத்துல இருந்து ஒரு மலரை, பாரிஜாத மலரை எடுக்கிற மாதிரி சீதையை எடுத்து ராமன் தன்னோட மடியில யானையில ஏற்றி கொள்ளுகிறத பார்த்தேன். அப்படியே அவங்க எல்லாருமே வடக்கு நோக்கி போறத பார்த்தேன். இங்கே லங்கா நகரம் அமங்கலமான அழுகுறலோட கதறிக்கிட்டு இருக்கிறதையும் நெருப்பால சூழப்பட்டதையும் பார்த்தேன் அப்படின்னு இந்த மாதிரியான பல நிகழ்ச்சிகளை அந்த அம்மா வர்ணிக்கிறாங்க. யாரு? திரிசடை, விபீஷணனுடைய பொண்ணு. இதை பற்றி விவரமா கேட்கும்போது எல்லாருக்கும் கோபமும் பயமும் சேர்ந்தே வருது. இவங்க இந்த சூழ்நிலையில இதை பேசிட்டு இருக்கும் போதுதான் சீதை நம்ம வாழ்றதுல இனி அர்த்தம் இல்லை, வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போய் தற்கொலை முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சுபசகுனங்கள் தோன்றுகின்றன. அங்க திரிசடை அசுர பெண்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த அம்மாவுக்கு சுபமான சகுனங்கள் தோன்ற ஆரம்பிக்குது.
இந்த சுபசகுனம் சீதைக்கு தோன்றுவதற்கு காரணம் அவளுடைய தற்கொலை முயற்சியை மாற்றி வாழும் எண்ணத்தை அவளுக்கு கொடுத்ததுக்கு காரணம் சிம்சுவா மரத்துல இருந்து ஆஞ்சநேயர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த சீதை படும் துயரத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவர் ராமனை தியானம் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு பிராட்டி, அதாவது ராமன் மீது பாசம் கொண்ட ஒரு பிராட்டி இப்படி ஒரு துயரமான சூழ்நிலையில தன்னை வச்சுக்கிட்டு தன் பிராணனை விட்டுருவோங்கிற அளவுக்கு துயரப்படுறது ஆச்சரியமா இருக்குது. அவங்க எப்படி ராமனை மறக்க முடிஞ்சது அப்படின்னு ஆஞ்சநேயர் நினைக்கும் போதே சீதைக்கு நாம இப்படியெல்லாம் செய்யறது தகுமா, நாளைக்கு ராமன் நாம இந்த மாதிரி செயலை செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ராமனுக்கு நம்மளை பற்றி அபிப்பிராயம் எப்படி இருக்கும்? அவனால மதிக்கப்பட்ட நான், ராமனால் கொண்டாடப்பட்ட நான், என்னுடைய குலம் என்ன, பெருமை என்ன, அவர்கள் என்னை பாதுகாத்த விதம் என்ன, இந்த இழி செயலை நான் செஞ்சேனா, அகால மரணத்தை தேடி நானே ஒரு துக்கித்தனமான செயலை செஞ்சேனா, என்னோட குலத்துக்கும் என்னுடைய ராமனுக்கும் பெருமைக்குரிய செயலா, அவனுடைய வீரத்துக்கு இது இடுக்கல்லவா அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. இங்க ஆஞ்சநேயர் நினைக்கிறாரு, அந்த அம்மாவுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. பிராட்டி மனிதர்களுக்கு எப்பவும் எவ்வளவு துயரம் வந்தாலும் தன் உடலை, தன் பிராணனை விலக்கி கொள்ளுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய குலப்பெருமையவும் அவங்க வணங்கின தெய்வத்தையும் அவங்களுடைய கல்வி செல்வம் எதையுமே மதிக்காத அவமதிச்ச ஒரு மாபெரும் குற்றத்துக்கு ஆளாவாங்க. அந்த குற்றத்தை மட்டும் தீர்த்து கொள்றதற்கு, அதாவது அதை சரி பண்றதுக்கு வேற வழியே இல்லை. நீ மற்றவர்களை கொன்னா கூட மன்னிப்பு கேட்கலாம், உன்னை நீயே கொலை செஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாது. எப்படி மன்னிப்பே கிடையாதுன்னா அது அவ்வளவு பெரிய குற்றமா இல்லை? மற்றவர்களை கொல்றதும் உன்னை நீ கொல்றதும் ஒரே குற்றம் தான். மற்றவர்களை கொண்டேன்னா நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு நீ உயிரோட இருப்ப. நீ செத்து போயிட்ட அப்படின்னா நீ மன்னிப்பு கேட்கறது கூட உனக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி தான் தற்கொலை பண்ணிக்கிறதும், தன்னை தற்கொலை, அதாவது அரசாங்கத்தாலேயோ இல்ல காலத்தினாலேயோ அகால மரணமா குரூரமா சிதைக்கப்படுற ஒரு நிலை உனக்கு வர்றதோ வந்துச்சுன்னா அதுல நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத நிலைன்னு தான் அர்த்தம். உன்னை யாராலையும் மன்னிக்க விரும்பல அப்படிங்கும்போது உனக்கு கொடிய தண்டனை கிடைக்கும். காலமோ தெய்வமோ உன் உற்றார்களோ உன்னுடைய நல்ல செய்திகளையோ உன்னுடைய குலதெய்வமோ உன்னை மன்னிக்கவே விரும்பல அப்படிங்கும்போது தற்கொலைக்கும் எண்ணம் வரும். அதே சமயத்துல அந்த குற்றமும் உன்னை மன்னிக்கவே மன்னிக்காது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆக மொத்தத்துல அரசாங்கத்துல இருந்து தூக்கு தண்டனை கொடுக்கறது, நம்மளை நாமளே தற்கொலை பண்ணிக்கிறது, ரெண்டுக்குமே மன்னிப்புங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத நிலையில தான் அந்த மாதிரி வரும். இதெல்லாம் ஆஞ்சநேயர் பார்வை சீதை மேல எப்பவுமே இருக்கும்போது எப்படி இவங்களால ஸ்ரீ ராமச்சந்திரனை மறந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்த உடனே அவளுக்கு ராமனுடைய நினைவு வந்தது. தற்கொலை முயற்சியை கைவிட்டாங்க. சுப சகுனங்கள் தோன்றுவதை உணர்கின்றார்கள். வேதனையுடன் கூடி சந்தோஷம் இழந்து மனம் நொந்து இருந்த மாசற்ற அந்த சீதையை, அந்த அவல நிலையில் இருந்தவளை மங்களகரமான நிமித்தங்கள் வந்து சேர்ந்தன. செல்வங்கள் நிறைய பெற்றவனை நாடி சேவகர்கள் வந்து சேர்வதைப் போல இருந்தது அது. அவளுடைய ஒரு கண், அதாவது இடது கண் துடித்தது. அழகான கூந்தலுடைய சீதையின் கண் வளைந்த இமைகளையும் வரிசையான ரோமங்களையும் கொண்டிருந்தது. கண்ணின் வெளிபாகம் அகன்றிருந்தது. அதனுள்ளே விழி கருத்திருந்தது. ஒரு செந்தாமரையின் மீது ஒரு மீன் விழுந்தால் அது துடி துடித்து அசைவது போல் சீதையின் கண் துடித்தது. இடது கண், பொண்ணுக்கு இடது கண் துடிச்சதுன்னா யோகம். அவருடைய புஜங்கள் அழகாக பொருந்தியவை. அவை பருத்து உருண்டு திரண்டு இருந்தன. விலை உயர்ந்த காரையில் சந்தனம் போன்ற வாசனை பூச்சிக்கு மிகவும் தகுதியானவை. இதற்கு மேல் சிறப்பான புஜங்கள் எவருக்கும் இல்லை என்று சொல்லும்படியாக இருந்தன. அவை தன் காதலனை ராமனால் வெகு காலம் அணைத்து தழுவப்பட்டவை. அப்படிப்பட்ட புஜங்களில் இடது புஜம் உடனேயே துடித்தது. அவளுடைய தொடையும் துடிக்குது.
ராமன் முன்னால் வந்து விட்டான் என்கிற சொல்ற மாதிரி. இந்த மாதிரி இருக்கும்போது அவளுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் இடது பாகம் முழுவதுமே துடிப்புக்கு ஆளாகும் போது கண்கள், கன்னம், இதழ், புஜங்கள், மார்பகங்கள், தொடைகள், இடது பக்கம் முழுவதுமே நல்ல ஒரு சகுனமா தெரியுது. உடல்ல மட்டும் இல்லை இந்த சகுனம். தன்னுடைய அவ வியப்போட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பறவை, அந்த பறவை ஒரு வலிமையற்ற கிளையிலிருந்து காலை ஊனி அந்த கிளையிலிருந்து பறந்து வலது பக்கமா நல்ல மகிழ்ச்சியா தனக்கு ஆறுதல் கிடைத்த தன்னுடைய ஜோடி தன்னை சேர்த்து அழைச்ச குரல் கேட்டு தன்னுடைய ஜோடியை கண்களால் பார்த்துட்டு அந்த பறவை இடது புறத்திலிருந்து வலது பக்கத்தில் ஒரு வலிமையான கிளையில போய் பறந்து நல்ல உறுதியாக உட்காருது. தாழ பறந்து இவ கண்ணு முன்னால இவளுக்கு முன்னால கூடி போய் பறவை அங்கே உட்காரு. அது சீதையை நினைச்சு அந்த பறவை அப்படி போகல, அதனுடைய துயரம் தீர்ந்து மகிழ்ச்சியா போற ஒரு காட்சி. அது தன்னுடைய இணையை தேடி, அந்த பேடை தன்னுடைய இணையை தேடி அடைஞ்ச அந்த ஒரு சம்பவத்தை இவ கண்ணு முன்னால நடக்குது, அதை பார்க்குறாங்க. இதுவும் வெளியில நடந்த சுபசகுனங்கள். இந்த மாதிரியான சுபசகுனங்கள் தோன்றின உடனே அப்போ அவளுடைய சோகம் விலகியது, சோர்வு அகன்றது. சீதைக்கு இப்படி சுப சகுனங்கள் தோன்றின உடனே அவ கொஞ்சம் கண்ணீரை தொடச்சிட்டு தன்னுடைய நீண்ட கூந்தல்ல சுருக்கிட்டு கொள்ளுவோம்னு கையில் அதை சுருட்டி கூந்தலாலேயே கழுத்தை இறுக்கிக்கிற அளவுக்கு அவ்வளோ நீண்ட கூந்தல் அவளுக்கு. அதை கையில் முறுக்கி தயாராக வச்சிருந்ததெல்லாம் விட்டுட்டு முகத்தை தொடச்சிட்டு பொலிவு, அதாவது சந்திரன் எப்படி மேகங்கள் விளங்கி பொலிவோடு இருப்பானோ அது மாதிரி சோகம் நீங்கி அமைதியாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அந்த சிம்சுவா மரத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்னஞ்சிறு உருவத்தில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருந்த அந்த ஆஞ்சநேயர் தன்னுடைய பிராட்டியினுடைய சோகத்தை உடனடியாக தீர்க்கணும், இதுதான் தக்க தருணம், அரக்கிகள் யாரும் இல்லை, அவர்கள் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திருச்செடியோட. பலர் ராவணன்ட்ட சொல்றதுக்காக ஓடி போயிட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம சீதையை அணுகிறது நல்ல பொருத்தமான நேரம்னு இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தவர் அவர் நெருங்கி போய் சீதை கிட்ட சொல்ல போறார். எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறார். ஆறுதல் சொல்றதுன்னு திடீர்னு போய் நின்னா இந்த சுப சகுனங்களை எல்லாம் அந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அது ஆஞ்சநேயருக்கு தெரியுது. ஏன் திடீர்னு அமைதியாயிட்டாங்க, நல்லா தெளிவாக அமைதியாக தைரியமாக இருக்காங்களே, முகம் பொலிவோட விளங்குது அப்படின்னு ஆஞ்சநேயர் பார்க்கும்போது நல்ல சகுனங்கள்லாம் அந்த அம்மாவுக்கு கிடைச்சிருக்குது. பிராட்டியார் அதனால ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க, ராமனுடைய நினைவில் தன்னை தைரியப்படுத்திக்கிட்டாங்க. இந்த ராம ஞாபகத்தில் அவங்க இனி துயரப்பட போகிறதில்ல. நாமளும் போய் நின்னோம்னா இந்த நல்ல சகுனத்தோடு சேர்த்து நம்மளையும் நல்ல சகுனமாக நினைப்பாங்க அப்படின்னு ஆஞ்சநேயர் நினைக்கும் போதே, நம்ம வானர வடிவமாக இருக்கமே, இது வரைக்கும் பிராட்டி நம்மளை பார்த்ததும் இல்லை, நாம் ராமனுக்கு உறவினன்னு கூட தெரியாது, ராவணனுடைய மாயைன்னு கூட அவங்க நினைக்கலாமே அப்படிங்கிற சந்தேகம் வந்ததுனால யோசிக்கிறாரு. எந்த செயலை எடுத்தாலும் யோசிக்காம செய்கிறவர் கிடையாது ஆஞ்சநேயர். நற்செயலோ வேற எந்த எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வீரமான செயல்களாக இருந்தாலும் சரி, மென்மையான பக்தர்கள்ட்ட காட்டக்கூடிய மென்மையான செயல்களாக இருந்தாலும் சரி, தீர ஆலோசித்து நிதானமாக தான் செய்வார், அதுவும் துரிதமாக செய்வார். அதான் ஆஞ்சநேயருடைய சிறப்பு. அவருடைய பார்வைப்பட்டவுடனே பிராட்டிக்கே வாழ்வோங்கிற எண்ணம் வந்துருச்சு. அதுக்கு காரணம் ஆஞ்சநேயர் தான். அடுத்து மெதுவாக போய் சொல்லும்போது நம்ம காப்பாற்ற போகிறோம்னு சொல்லி அவளை மிரட்டிடக்கூடாது, பயமுறுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக மெதுவாக சொல்லலாம்னு சொல்லி முதல்ல நாம் ராமனுடைய கதையை சொல்லுவோம், அதை கேட்கட்டும், யார் சொல்கிறாங்கன்னு அந்த அம்மா பார்க்கட்டும், தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் நாம தான் பேசணுங்கிறத தெரியப்படுத்துவோம் அப்படின்னு முதல்ல ராமனுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆஞ்சநேயர் பல இடங்களில் ராமாயணத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிற கட்டம் இந்த வால்மீகி ராமாயணத்தில். பொதுவாக ராமாயணத்தில்
ராமாயணத்தை மீண்டும் மீண்டும் சொல்ற ஒரு பாக்கியம் ஆஞ்சநேயருக்கு உண்டு. அதை கேட்கிற பாக்கியம் நமக்கு உண்டு. ஜெய் ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்.